Hi friends, welcome back to Nitya's channel. நான் உங்கள் நித்யா. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு ஸ்கின் ஒயிட்னிங் க்ரீம். ஹோம்மேட் ஸ்கின் ஒயிட்னிங் க்ரீம் வீட்டில் இருக்க ப்ராடக்ட்ஸ் வச்சு எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த க்ரீமை எப்படி ப்ரிப்பேர் பண்ணோம், தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். 3 ஸ்பூன் ரைஸ் எடுத்து அது கூட வாட்டரை ஆட் பண்ணி நைட்டே ஊற வச்சுருங்க. நீங்கள் எந்த ரைஸ் வேணால் ஆட் பண்ணலாம். பச்சரிசி கூட ஆட் பண்ணலாம், இல்லை நம்ம சாதம் வடிப்போம்னா அந்த ரைஸ் இருந்தால் கூட ஓகே, அது கூட ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு டவ் சோப் எடுத்து நல்லா இந்த மாதிரி துருகி எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம கேரட்லாம் துருவோம் இல்லையா, அந்த மாதிரி ஆஃப் டவ் சோப் எடுத்து நல்லா துருகி வச்சுக்கோங்க. வேறு எந்த சோப்பும் ஆட் பண்ணக்கூடாது, டவ் சோப் மட்டும்தான் ஆட் பண்ணணும். நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அந்த ரைஸை இந்த வாட்டரோட ஒரு ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கிரைண்ட் பண்ணி அதோட பால் மட்டும் நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ரைஸ்லாம் தேவையில்ல, அந்த பால் இருந்தால் மட்டும் போதும் இந்த க்ரீமை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி நான் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி இருந்தால் போதும். ஒரு பவுல் எடுத்து அதில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்த ரைஸ் பால் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா ஹீட் ஆகணும். பாருங்கள், நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம துருகி வச்சுருந்த சோப்பை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, கருகிடும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க, அப்போ தான் அடி பிடிக்காமல் தீயாமல் நம்மளுக்கு இந்த க்ரீமியாக நல்லா கிடைக்கும். இதில் 1 ஸ்பூன் பால் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இதில் வாட்டர்லாம் ஆட் பண்ணக்கூடாது. நம்ம இந்த ரைஸ் பால் எடுத்தோம் இல்லையா, அதில் தான் இந்த க்ரீமை நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். வாட்டர்லாம் ஆட் பண்ணாதீங்க, நல்லா இருக்காது. பாருங்கள், இந்த மாதிரி அந்த சோப்பு நல்லா கரைஞ்சி இந்த மாதிரி வரும். இதில் 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அந்த கட்டிலாம் நல்லா கரைஞ்சி க்ரீமியாக வந்துடும். நல்லா கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இந்த வாட்டர்லாம் நல்லா அப்சர்வ் ஆகி நம்மளுக்கு க்ரீம் நல்லா கிடைக்கும். அது வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். மிக்ஸ் பண்ணாமல் கொஞ்ச நேரம் விட்டால் கூட நல்லா கருகிடும், அடி பிடிச்சிரும். கிண்டிக்கிட்டே இருங்க. பாருங்கள், வாட்டர் நல்லா அப்சர்வ் ஆகி நம்மளுக்கு க்ரீம் ப்ரிப்பேர் ஆகிடுச்சு. இப்போ நம்மளுக்கு க்ரீம் ரெடி. ஹாஃப் லைம் ஜூஸ் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட ஆரஞ்சு ஜூஸ் இருந்தால் அது கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த க்ரீம் கெட்டியாகாமல் இருக்கிறதுக்காக இந்த ஜூஸை ஆட் பண்ணுறோம். இதில் விட்டமின் சி இருக்கிறதுனால ஒரு நல்ல ஸ்கின் க்ளோயிங்காக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. க்ரீமை எப்படி ப்ரிப்பேர் பண்ணோன்னு பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் இப்போ எப்படி அப்ளை பண்ணோன்னு பார்க்கலாம் வாங்க. க்ரீமை கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக உங்கள் ஃபேஸ் வாஷ் எப்படி யூஸ் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்து உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணி உங்கள் ஃபேஸு நெக்கு ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிவிடுங்க. அப்ளை பண்ணி ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. அது நல்லா காஞ்சி உங்கள் ஃபேஸில் டைட்டாக பிடிக்கும். அந்த ஸ்டேஜில் வாட்டர் வச்சு நல்லா ஸ்க்ரப் பண்ணுங்கள். நல்லா தேய்ச்சி அதுக்கப்புறம் வாஷ் பண்ணுங்கள். நார்மல் ஃபேஸ் வாஷ் எப்படி யூஸ் பண்ணுவீங்களோ அப்படி வாட்டர் வச்சு நல்லா ஃபேஸை வாஷ் பண்ணுங்கள். அவ்வளோதான். நல்லா ஸ்க்ரப் பண்ணி வாஷ் பண்ணுங்கள். அப்போ தான் ஸ்கின்னில் அப்சர்வ் ஆகி ஸ்கின்னில் நல்ல எஃபெக்டிவ் ரிசல்ட்டு தெரியும். ஸ்கின்னு சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்கும். ஸ்கின்னில் சுருக்கங்கள்லாம் இருந்தால் கூட சரியாயிடும். நார்மல் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுற மாதிரி டே அண்ட் நைட் யூஸ் பண்ணிட்டு வாங்க. அப்போ தான் ஒரு நல்ல ஸ்கின் கலர் இம்ப்ரூவ்மெண்ட்டு தெரியும். நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வரும்போது தான் உங்கள் ஸ்கின் கலர் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். பாருங்கள், 1 டைம் தான் நான் யூஸ் பண்ணேன் என் ஹேண்டில். இப்போவே நல்ல ரிசல்ட் இருக்குது. 1 டைம் யூஸ் பண்ணும்போது எவ்வளோ ப்ரைட்டாக இருக்குது பாருங்கள். நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா செம்மையாக ரிசல்ட் இருக்கும். க்ரீமை யூஸ் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.